ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. இந்த நாட்களுக்கு கூட நாம் சிலுவை தியானத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் அவர் சொன்ன 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தை நாம் இந்த நாட்களில் கூட நாம் தியானிக்க போகிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். முதல் வார்த்தை, கல்வார் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக பாடுபடும் பொழுது அவர் நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா நுகத்தடிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை கைகள் கால்களில் மானடிக்கிறார்கள், முள்முடி சுடப்படுகிறார், விழாவில் குத்தப்படுகிறார். அவர் சரீரம் முழுது நிலப்போல ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது. அவர் அந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் சொல்கிறாரு, பிதாவே, இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்போ முதல் வார்த்தை, கல்வார் சிலுவையில் முதல் வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவர் மன்னிப்பு குறித்து பார்க்கிறார். உதாரணமாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிகவும் ரொம்ப அருமையான அது வசனமாக இருக்கிறது. அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்களால் சிலுவையில் அறிய மாட்டார்களே. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அநேக ஞானிகள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாதனால அவர்கள் சிலுவை அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறது. அப்போ கல்வார் சிலுவையில் என்ன நடக்குது? அங்கே அவர் எல்லாரையும் அடிக்கிறவங்க, அவர் சிலுவையில் அறையவங்களை பார்த்து சொல்கிறார், பிதாவை, என்னை மன்னிங்கள். அவர்கள் குழந்தைகளாக பார்க்கிறார். இவர்கள் அறியாதனால தான் இதை செய்கிறார்கள் என்று அவர் அங்கே சொல்லி மன்னிக்கிறதை பார்க்கிறோம். நாம் கூட கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நம்ம எலும்பி கட்டும்போது கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் சபை மக்களுக்கும் அநேக பேர் இந்த உலகத்தில் எழும்பி வருவார்கள். அவர்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும். அவர்களிடத்தில் நாம் கோபப்படக்கூடாது. கல்வார் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வார்த்தை, அவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவங்க என்ன செய்யுது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, அதனால தான் இது செஞ்சிட்டாங்க, அவங்க மன்னிக்கிற ஆண்டவரே சொல்கிறாரு. அப்போ உண்மையான கிறிஸ்தவர்கள் அவர்களை வெறுக்கிறார்களாம், பகைக்கிறார்களாம். அவர்கள் மேல் நாம் குழந்தை போல பாரப்பட வேண்டும். அவர்களை நாம் பகைக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு அந்த ஃபோனோட அருமை தெரியாது. விலை உயர்ந்த பொருள் எதை கொடுத்தாலும் அது போட்டு உடைச்சிரும், தண்ணியில் போட்டுரும். அதனால் அந்த பிள்ளையை நம்ம அடித்தோ உதைச்சோ இல்லை ரொம்ப துன்பப்படுத்தி கடினப்படுத்த மாட்டோம். அது அறியாதனால அது பண்ணிக்கிறது. அதுக்கு அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் தெரியல. அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சவர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே, இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதனாலே செய்கிறார்கள், அவர்கள் நான் மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது அவர் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் மன்னிக்கிறார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 67 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவருடைய அங்கே சிலுவை பாடுகள் மிகவும் கொடுமையாக இருக்கிறது. சிலுவையில் போவதற்கு முன்பாகவே அவரை அடிக்கிறார்கள், வாரினால் அடிக்கிறார்கள், சதை பிக்கப்படுகிறது, சரீரம் முழுது நில போல காயப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவமானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞானசிருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, அவருடைய முகத்தில் காரி துப்புறாங்க. இந்த உலகத்தில் நம்மளை காரி துப்பும் பொழுது நம்ம அமைதியாக இருப்போமா? கன்னத்தில் அறையும் போது நம்ம அமைதியாக இருப்போமா? இருக்க மாட்டோம். அவர்கள் அடிக்கிறாங்க. ஆண்டவர் சிலுவையில் அவ்வளோ பாடுகள், அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் சரீர அளவில் பெரிய பாடுகள், காயங்கள், இரத்தங்கள் வடிந்தோடுகிறது. ஒரு பக்கம் அவமானப்படுத்துகிறார்கள், காரி துப்புறார்கள், அவருக்கு கொட்டினார்கள், அவர் கன்னத்தில் அறைந்தார்கள். அவ்வளோ அவமானப்பட்டார். உங்களுக்காக, எனக்காக கல்வார் சிலுவையில் இவ்விதமாய் அவர் பாடுபட்டார். இவ்விதமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். நம் கைகள் கால்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் கைகள் கால்கள் மாணி ஏற்றுக்கொண்டார்.
நம்ம சிந்தையில் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் 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 தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்டார், விழாவில் குத்தப்பட்டார், உழுது நிலம் போல் ஆயிற்று அவர் சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். என்னென்ன தெரியாமல் அவங்க செய்கிறாங்க, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க என்று ஆண்டவர் முதல் வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்து நிமித்தம் நாம் பகைக்கப்படுகிறோமா? கிறிஸ்து நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அவர்கள் நம்ம பகைக்கக்கூடாது, அவர்களை மீண்டுமாக துன்பப்படுத்தக்கூடாது. அவர்கள் மனதார மன்னிக்கும் பொழுது அவர்களை மன்னிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை உங்களிடத்தில் நான் மன்னிப்பு குறித்து இந்த நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். முதல் வார்த்தையில், அதனால் குட் ஃப்ரைடே அன்னைக்கு பேசுகிறவர்கள் இந்த வார்த்தையை கவனமாக கவனிங்க, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன்னிப்பு குறித்தான ஒரு பெரிய காரியத்தை அங்கே ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். 18லேருந்து நான் முழுவதுமாக அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறேன் பாருங்கள். பூலோகத்தில் நீங்கள் எவைகள் கட்டுவீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகள் கட்டு அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்ததாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில், இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அங்கே பூமியில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும், நீங்கள் பூமியில் எவைகள் கட்டு அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தை கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று பெரிய அதிகாரமுள்ள வார்த்தைகள் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு அதிகாரம் எப்படி அங்கே வருகிறது என்றால், நீங்கள் எங்கே 2 3 பேர் என் நாமத்தினால் நீங்கள் கூடி இருக்கிறீர்களோ, ஒன்று கூடி ஒரு மனமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறீங்களோ, ஆராதிக்கிறீங்களோ, அதன் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருமனப்பட்டிருந்தால் தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது நம்ம கூடி ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வல்லமை! இந்த பூமியில் நம்ம எவைகளை கட்டு அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும், பூமியில் எவைகள் கட்டப்பட்டிருக்கும் அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்ற ஒரு பெரிய அதிகாரத்தை நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறலாக அவன் இருக்கும்போது ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லினே வரும்போது திடீர்னு பேதுரு 21ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்பொழுது பேதுரு அவர்களிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஆண்டவர் அங்கே ஒருமனை குறித்து அங்கே சொல்லிக்கின்னு வராரு. அங்கே நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் பூமியில் எவைகளை கட்டு அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும் என்று சொல்கிறாரு. ஆனால் பேதுரு வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும் என்று பேதுரு ஆண்டவர்கிட்ட கேள்வியும் கேட்குறான். அதுக்கப்புறம் அவனும் பதில் சொல்கிறான், 7 தரம் மட்டுமோ. அப்போது எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் யாருக்கு இருக்குது? பேதுருக்கு இருக்குது. 7 தரம் மட்டுமோ அங்கே கேட்குறான். ஏன்னா அவருக்கு தெரியும் சகோதரர் இடத்துல அங்கே ஒருமானம் இல்லை, இருக்கிற சீஷர்களிடத்துல ஒருமானம் இல்லை. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் தான் ஆண்டவர் பக்கத்தில் முன்னாடி உட்காரணும், ஆண்டவர் கூட முன்னாடி வரணும். அவங்களுக்குள்ளாக ஏற்ற தாழ்வுகள் அவங்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யார் முதன்மையாக இருக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் முதலில் எல்லாருக்கும் ஊழிக்காரனாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் நீங்கள் முன்னாடி வந்து நிற்க விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் நீங்கள் தான் வந்து ஆண்டுக்கென்று நீ தான் முன்னாடி வந்து நீங்கள் செயல்பட மேன்மையானவர்கள் என்று காட்ட விரும்புகிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஊழிக்காரனாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டோடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஊழிக்காரனாகவும் வேலைக்காரனாக தான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கல்வார் சிலுவையில் போவதற்கு முன்பாக சீஷருடைய காலெல்லாம் கழுவுறார். அப்போ எல்லாருக்கும் ஊழிக்காரனாக இருக்கிறவன் தான் மேன்மையானவனாக வர முடியும். எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி பிதாவாகிய தேவன் அவரை மகிமைப்படுத்தினது போல நீங்கள் எல்லாருக்கும் ஊழிக்காரனாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்கள் மேன்மையான ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்துவார். மேன்மைக்கு முன்னானது அது தாழ்மையாகவே இருக்கிறது. அப்போ இந்த மன்னிப்புக்கும் ஜபத்திற்கும் வல்லமைக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது. எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணினா அது அப்படி நடக்கும்.
என் சகோதரன் குற்றம் செய்தனா எத்தனை தடவை மன்னிக்கணும் ஆண்டவரே? 7 தடவை மட்டுமோ என்று அங்கே பேதுரு கேட்குறார். ஏன்னா எல்லாருக்குள்ளாக ஒரு மனம் இல்லை, சீஷர்கள் மத்தியில் ஒரு மனம் இல்லை, அதனால் அங்கே பெரிய அற்புதம் நடக்கலை. அழகான ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு மனம் எது சொல்கிறீங்களே? எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தெல்லாம் கூடி இருந்தாலும் அங்கே அற்புதம் நடக்குன்னு சொல்லியிருக்கிறே, அவர்கள் மத்தியில் வாசம் என்ன சொல்லியிருக்கிறீரே, ஆனால் எங்களுக்குள்ளாக ஒரு மனம் இல்லை ஆண்டவரே என்று அங்கே பேதுரு அங்கே சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு இயேசு 7 தடவை மாத்திரமல்ல, 70 தடவை மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70x7 490 தடவை நீ மன்னிக்க வேண்டும். 490 முறை மன்னித்த பிறகு மீண்டும் பாவம் செய்தால் மீண்டுமாக 491 முறை அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜபத்திற்கும் மன்னிப்புக்கும் மிகவும் தொடர்பு இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மன்னிப்புக்கு மிகவும் தொடர்பு இருக்கிறது. அதனால தான் கல்வார் சிலுவையில் 7 வார்த்தையில் முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவருடைய திட்டத்தை பூமியிலே அனாதி காலம் முதல் ஆண்டு வைத்திருக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்திலிருந்து பிறந்து 3 வருஷம் அவர் ஊழியம் செய்து கல்வார் சிலுவையில் அவர் நமக்காக மரிக்க போகிற நேரத்தில் முதல் வார்த்தை சொல்கிறாரு, மன்னிக்கிற வார்த்தை சொல்கிறாரு. மன்னிக்கிற அங்கே இடத்துல தான் அங்கே பரிபூர்ணம் உண்டாகும், தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. அப்போ எங்கே 2 3 என் நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன், அவர்கள் பண்ணுகிற ஜபத்துக்கு பதில் தருவேன் என்று சொல்கிறார். அப்போ 2 பேர் குறைஞ்சது 2 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நான் ஒருத்தராக தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பாரா, என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா அப்படி நீங்கள் கேட்பீர்களானால், ஆமாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜபிக்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜபிக்கலை, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜபிக்கும் பொழுது தான் அங்கே ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் கொரிந்தியரில் எழுதும் பொழுது, நான் ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன், நான் ஆவியோடு ஜெபம் பண்ணுவேன், நான் கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தனிப்பட்ட முறையில் ஜபித்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும், தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கிற நீங்களும் நானும், நாம் ஒருவராய் நாம் ஜபிக்கவில்லை, நாம் ஒருமனப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் அங்கே ஜபிக்கும் பொழுதுதான் அங்கே ஜபத்துக்கு வல்லமுள்ள ஜபமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் பூமியில் நம்ம எவைகளை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். பூமியில் எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்கள் அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். இதோ தேசத்திற்காக திருப்பில் நின்று ஜபிக்கும்படியாக கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். ஒருவன் மாத்திரம் அங்கே ஜெபம் பண்ணாங்க ஜபத்திற்கு பதில் கிடைக்காது. அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட பெருமூச்சுகளாக ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக இருந்து அவர் ஜபிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்குள்ளாக இருந்து நாம் ஜபிக்கும் பொழுது தான் அங்கே ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ 7 தடவை. அப்போ கல்வார் சிலுவையில் முதல் வார்த்தை மன்னிப்பு குறித்து சொல்கிறாரு. இந்த ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் மன்னிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தான் அங்கே இந்த இடத்துல ஒரு மனம் வரும். ஒரு மனம் வந்தால் தான் அங்கே பரலோகத்தில் பூலோகத்தில் எவை கட்டுறமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகள் கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிற வல்லமையை நம் மூலியமாக கருத்தை செயலாற்றி முடிப்பாராக. அல்லேலூயா. அதன் தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா மன்னிப்பு குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் வசனம், எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாலந்து கடன் பற்ற ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். எத்தனாயிரங்க? 16,000 தாலந்து. 25ஆம் வசனம், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்குகிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 16,000 தாலந்து. ஆங்கில பைபிளில் 10,000 டேலண்ட். 10,000 டேலண்ட்டு. அப்போது நான் ஏஏல போய் போட்டு பார்த்தேன். ஆமேன், ஜெமினி அப்படிலாம் போட்டு பார்த்தேன். அப்போது அவங்க அது என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு ஒரு தாளந்துனா 34 கிலோ வெள்ளியாம். 34 கிலோ வெள்ளியாம். அப்போ 10,000 × 34 எவ்வளோக்குதுன்னு பாருங்கள். அது ஒரு கணக்கு போட்டு காமிச்சிது. எவ்வளோண்ணா? 3,600 கோடி கடன் பட்டிருக்காங்க. எத்தனைங்க? 3,600 கோடி ஒரு எஜமானுக்கு கடன் பட்டிருக்கிறான் ஒரு வேலைக்காரன். ஆண்டவர் சொல்கிறார், அந்த எஜமான் சொல்கிறாரு, இவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால
இவனுடைய பெண் ஜாதியும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் தோட்டங்களையும் துறவுகளையும் வீடுகளையும் எல்லாவற்றையும் விட்டு இந்த கடத்தை அடைக்க வேண்டும் என்று அங்கே கட்டளையிடுறான். உடனே ஒரு காலில் போய் விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழிக்காரன் அவன் கீழே விழுந்து வணங்கினதுனால ஒன்றே மனது இறங்கிட்டான். அந்த ஊழிக்காரன் அந்த எஜமான் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். எல்லா கடனையும் மன்னித்து விட்டார். எத்தனை கோடிங்க? கிட்டத்தட்ட 10,000 தாளந்து, கிட்டத்தட்ட 3,600 கோடி கிட்ட அங்கே கடன் பட்டவனாக இருக்கிறான். அங்கே எஜமான் மன்னித்து விட்டார். இவன் என்ன பண்ணுறான்? அங்கே மன்னித்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படின்னு பாடிக்கின்னு அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். சந்தோஷமாக வீட்டுக்கு போனவன் போகும்பொழுது இவன்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தவன் தான். அவன் 100 வெள்ளி காசு, 100 வெள்ளி பணம் மாத்திரம் அவன் வாங்கியிருந்தான். அவன் எதிர வரதை பார்க்கிறோம். 100 வெள்ளி காசு பண்ணனா 28 சொல்லுது. அப்படி இருக்க அந்த ஊழிக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டியை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். 100 வெள்ளி பணம்னா கிட்டத்தட்ட ஏஏல போட்டு பார்த்ததில் 34,650 ரூபா. 34,650 ரூபா இவன் கடன் பட்டிருக்கிறான். ஆனால் அந்த கடனுக்கு என்ன பண்ணுறான்? போயிட்டு தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இவனுக்கு எவ்வளோ கடன் மன்னிக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 10,000 தாளந்து, ஏறக்குறைய 3,600 கோடி அங்கே மன்னிக்கப்பட்டுக்குது. ஆனால் வெறும் இவனுக்கு 100 வெள்ளி பணம், அது கிட்டத்தட்ட 34,650 ரூபா தான். அதுக்கே போய்ட்டு தொண்டையை நெருக்கிறான். அப்பொழுது 29 வசனம், அப்பொழுது அவன் உடன் ஊழிக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இவனுக்கு பெரிய கடனை மன்னிக்கப்பட்டது. இவன் மறந்துட்டான். இவன் ஜெயிலில் தூக்கி போட்டுருந்தாங்க. இல்லை இவனுடைய எல்லா தோட்டம் துற வீடு எல்லாவற்றையும் விற்றுருந்தானே இவன் ஓட்டண்டியாக இருப்பான், ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டுருப்பான். ஆனால் அந்த எஜமான் மன்னித்துட்டாரு. இவன்கிட்ட வான கொஞ்சம் கடனை மன்னிக்கவே இல்லை. இவ்வளோ கொடுமையாக இருக்கிறது. மன்னிப்பு ரொம்ப முக்கியங்க. நம்ம மன்னிக்கிறவர்கள் தான் ஊழியத்தில் சாதிக்க முடியும். மன்னிக்கிறவர்கள் தான் ஊழியத்தில் உயர முடியும். மன்னிக்கிற குடும்பத்தில் தான் சமாதானம் இருக்கும். மன்னிக்கிற குடும்பத்தில் தான் கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். மன்னிக்கிற உறவில் தான் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஊழியக்காரர்கள் விசுவாச மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும். மன்னிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மன்னிப்பு கல்வார் சிலுவையில் முதல் வார்த்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறது தான் சொல்லுகிறது. இந்த பூமியில் எவைகளை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட வேண்டும் என்றால் மன்னிக்கிற குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். பூமியில் எவைகளை அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அதில் அதுக்கு நான் மன்னிக்க குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறார் 7 தடவையாக இல்லை 470 தடவையாவது நீ மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எஜமான் அவன் மன்னித்துட்டான். ஆனால் இந்த கொஞ்சம் பணமாக இந்த எஜமான் அவனுக்கு மன்னிக்கவில்லை. இது போய் பார்த்துட்டு போயிட்டு 3,600 கோடி மன்னிச்சு தான் பறித்தியா? அவங்ககிட்ட போய் அங்கே சொல்கிறாங்க என்ன நடக்குது பாருங்கள். 31 வசனம், நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தான். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரனிடத்தில் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு எப்படியே செய்வார். அப்போ மன்னிக்கிறலாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் செய்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நம்ம மன்னிக்கிறார். நம்மக்கிட்ட கூட யாரோ ஒருத்தர் தவறான தெரிஞ்சோ தெரியாமல் செய்த காரியங்களுக்காக நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பாவத்தை அவர் நம்ம முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய பாவத்தை அவர் கடலின் ஆழத்தில் போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது.
நம்மளுடைய பாவத்தை பூமிக்கும் வானுக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக கர்த்தர் விலக்கி விட்டார் என்று சொல்கிறது. பாவத்தை விலக்கி விட்டார், அவர் நம்மளோடு கூட இணைந்து விட்டார், நாம் அவரோடு கூட இணைந்து விட்டோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த மன்னிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது, மன்னிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வாரத்தில் மன்னிச்சதுனால்தான் அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாமத்தை உயர்த்தி முழங்கால் யாவும் முடங்கும்படிக்காகவும் இயேசு என்ற நாமத்தை எல்லாரும் அறிக்கை பண்ணும்படியாக அவர் உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. முதல் காரியம் நமக்குள்ளாக மன்னிப்பு இருக்க வேண்டும். முதல் காரியம் நமக்குள்ளாக மன்னிக்கிற சுபாவமாக இருக்க வேண்டும். மன்னிக்கிற சுபாவமும் இருக்கும்போது தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் பூமியில் எவைகள் கட்டிக்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் பூமியில் எவைகள் கட்ட அவிழ்க்கிறோமோ பரலோகத்தை கட்டி அவிழ்க்கப்பட்டிருக்கும். ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நீங்கள் யாருக்குன்னா மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா மன்னிக்க ஒப்பு கொடுங்க. அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய குற்றங்களையும் நம்மளுடைய அக்கிரமத்தையும் நம்மளுடைய மீறுதல்களையும் அவர் கிருபையினால் நம்மளை மன்னித்திருக்கிறார். நாமளோ மதியற்றவர்களாக இருக்கக்கூடாது, மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்கள் அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிருப்பீர்கள் அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்ததாக பூமியில் உருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்றார். அப்பொழுதுதான் பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மனம் இல்லை ஆண்டவரே, சீஷர்களோடு கூட எங்களுக்கு ஒரு மனம் இல்லை, வீட்லேயும் ஒரு மனம் இல்லை, நாங்கள் எப்படி ஆண்டவரே நாங்கள் பூமியில் கட்டுறது எப்படி ஆண்டவரே பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோம். அவருக்கு டவுட் வந்து கேட்குறாரு 21ஆம் வசனத்தில். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமே என்றான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் மன்னிக்கிற குணம் படைத்தவர்கள் ரொம்ப அவசியம். மன்னிக்கிற குணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக வந்திருக்கிறது. கல்வார் சிலுவையில் அவரை அடிக்கிறாங்க, ஆணை அடிக்கிறாங்க, விழாவில் குத்துறாங்க, முள்முடி சூடுறாங்க, ரத்தம் வருகிறது. அவர் சொல்கிறாரு, பிதாவே அவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் பிறப்புகள் அதை அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமின் கர்த்தரை சிலுவிலே அறிந்திருக்க மாட்டார்களே. அவர்களே தகப்பனே, இந்த உலகத்தில் எங்களை கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவர்களை அவர்களை மனதார மன்னிக்க, அவர்களுக்கு மனதார ஜெபிக்க எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. மன்னிக்கிற இறுதியும் எங்களுக்கு தாங்க ஆண்டவர். எம்மை போல எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். கல்வார் சிலுவையில் முதல் வார்த்தை சொன்னேன், பிதாவே அவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எங்களுக்கும் அந்த மன்னிக்கிற குணத்தையும் இருதயத்தையும் எங்கள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் பூமியில் எவைகளை கட்டுகிறோம் பரலோகத்தை கட்டப்பட்டுகிற வல்லமையினால் எங்கள் நிரப்பம்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. எங்கள் கடன்கள் நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்கள் நீங்கள் மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அன்பு என்ற கடனே இல்லாமல் வேறு ஒன்றில் நாங்கள் கடன் படாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. உங்கள் கரங்களை பக்கத்து ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்கள் தேற்றும்படியாக ஆற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பாரங்களை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பான், நீ கடன் வாங்காதிருப்பான். அந்த வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையில் அப்போ நிறைவேறதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விரிவுபடுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் நாங்கள் வீணாக்காதபடி உங்களுடைய ஊழியத்தின் ஓட்டத்தில் ஓட எங்களுக்கு கிருபைத்தாங்க. வந்திருக்கிற இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மனதார ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டும் செய்ய நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.